இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் நாம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில சத்தியங்களை இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறதையும் ஆலயத்தை சுத்திகரிக்கிறதையும் குறித்து இங்கே யோவான் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை தொடங்கும் பொழுது 3ஆம் நாளிலே என்று சொல்லி யோவான் தொடங்குகிறார். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பது யூதர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லி அழைக்கிறார்கள் என்று தெரியும். 2வது நாள் திங்கள் கிழமை, 3வது நாளிலே என்பது செவ்வாய்க்கிழமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கல்யாணம் செவ்வாய்க்கிழமை இங்கே நடக்கிறதாக யோவான் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யூதர்களை பொறுத்தவரையிலும் ஏன் அதை செவ்வாய்க்கிழமையில் அவர்கள் திருமணத்தை நடத்துகிறார்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் நாம் படித்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் படைப்புகள் உண்டாக்கப்பட்ட போது அவைகளை நல்லது என்று கண்டார் என்று சொல்லி ஒரு முறை எழுதியிருக்கிற அந்த இடத்திலே 3ஆம் நாள் ஆண்டவர் வெட்டாந்தரை காணப்படவும் ஜலம் ஓரிடத்தில் சேரவும் கடவது என்று சொல்லி அந்த வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டாரே, சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டாரே, அப்பொழுது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். வசனம் 12 பூமியானது புல்ல பூண்ட விதைகளை உடைய கனி கொடுக்கும் விருட்சங்களை எல்லாம் முளைப்பித்ததே, அப்பொழுதும் தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி 2 முறை அந்த 3வது நாளிலே தேவன் நல்லது என்று கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே அவர்கள் செவ்வாய்க்கிழமைகளை விசேஷித்த நாளாக கருதி அந்த நாளிலே அவர்கள் திருமணங்களை நடத்தினார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலும் பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளிலோ ஆடி மாதங்களிலோ திருமணத்தை நாம் நடத்துகிறதில்லை. நல்ல நாள், நல்ல மாதம் ஆகியவற்றை நம்புவது சரியில்லை என்பதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் கலாத்தியா சபைக்கு பவுல் எழுதும்பொழுது எழுதுகிறார், இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். பலனற்ற வெறுமையான வழிபாடுகள் என்று எதை சொல்லுகிறார்? அடுத்த வசனத்தில், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் பிறந்திருக்கிறவர்கள், ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள், நாமும் உலகத்தாரை போல நாட்களை பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். மாதங்கள், ஆடி மாதத்தில் கிறிஸ்தவர்களும் திருமணத்தை நடத்துகிறதில்லை. காலங்கள், டைம், இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் நல்ல நேரம் என்று சொல்லி உலகத்தார் பார்க்கிறது போல தான் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களும் பார்க்கிறார்கள். வருஷங்களையும் பார்க்கிறீர்களே என்று சொல்லி இங்கே பவுல் கலாத்தியா சபைக்கு எழுதுகிறார். இவைகள் எல்லாமே பலனற்றதும் வெறுமையுமான வழிபாடுகள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அதனால் சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று சொல்லுகிறதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவர் படைத்த எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய பிரசன்னத்தை நம்பி, அவருடைய கிருபைகளை நம்பி, அவருடைய இரக்கத்தை நம்பி வாழ்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த முதல் வசனமானது குறிப்பிடுகிறது. 2வது, இயேசுவும் அவருடைய ஸ்ரீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். உறவினர் குடும்பத்தினுடைய திருமணம் போல தெரிகிறது. இயேசுவின் தாய் முதலிலேயே அங்கே இருக்கிறார்கள். இங்கே அவருடைய ஸ்ரீஷரும் இயேசுவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவை வரும்பொழுது, ஆபத்து வரும்போது அவரை அழைக்காதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம் வாழ்வில் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போது தான் குறைவு போன்ற சூழ்நிலைகளில் அவர் நமக்கு உதவி செய்ய முடியும். சீஷர்கள் படவில் பயணம் செய்யும் பொழுது இயேசு அங்கே படுத்திருக்கிற அந்த நேரத்தில்
கடல் கொந்தளித்து காற்றடித்த பொழுது அவரை எழுப்பினார்கள். இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டி, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். இயேசு படகில் இல்லாத சூழ்நிலையின் போது அங்கே மிகுந்த ஒரு பெரிய கொந்தளிப்பு கடலிலே உண்டாகி அங்கே காற்று பயங்கரமாய் அடித்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறார்கள். இயேசு 4ஆம் ஜாமத்தில் அவர்கள் மத்தியிலே கடந்து வருகிற பொழுது அவர்கள் கத்துகிறார்கள், ஆவேசம் என்று கத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடாதபடி எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிறவர்களாக, தாவீது சொன்னது போல, கர்த்தரை எப்பொழுதும் எனது வலது பாரிசத்தில் நான் வைத்திருக்கிறேன், நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3ஆம் வசனத்தில், திராட்சரசம் குறைவான போது யாரும் இயேசுவிடம் பரிந்து பேசும்படியாய் மரியாளிடத்தில் கூறலை, மரியாள் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறது தவறு என்கிறதை இந்த பகுதியானது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அம்மா அவர்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு சொல்லி இயேசுவின் இடத்தில் சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து என் வேலை இன்னும் வரவில்லை ஸ்திரீயே என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, பிதாவோடு கூட பரிந்து பேசுகிற மத்தியஸ்தர் ஒரே ஒருவர் தான். இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கலாமே ஒழிய, மனிதர்கள்தான் எனக்காக தேவனிடத்தில் பரிந்து பேச வேண்டும், நான் அப்படியே எதையாவது அவர்களிடத்தில் சொல்லிட்டு அவர்களிடத்தில் எழுதி போட்டுட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் அமைதியாக இருந்து கொள்ளுகிறேன் என்பது அல்ல. இயேசுவின் மூலமாக பிதாவை நோக்கி நாம் ஜெபிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கே மரியாளை தன் தாய் என்று இயேசு எங்கும் அழைத்ததாக சுவிசேஷ புத்தகங்களிலே நாம் பார்க்கவில்லை. பிற பெண்களைப் போன்று மரியாதைக்குரிய பெண்ணாகத்தான் இயேசு இங்கே தன்னுடைய தாயை பார்க்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் என்று அந்த வம்ச வரலாறை தொடங்குகிற மத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார் என்று சொல்லித்தார். இவனை பெற்றான் என்று எழுதிவிட்டு இந்த இடத்திலே அவர் பிறப்பிக்கப்படவில்லை, அவர் பிறந்தார், அவர் அவதாரம் எடுத்தார் என்கிற காரியத்தை தான் மத்தேயு இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். லூக்காவும் இன்னொரு மொழி நடையில் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார் என்றுதான் எழுதுகிறார். லூக்கா 3:23 யோசேப்பின் குமாரன் அல்ல என்று தெளிவாக நமக்கு தெரியும். இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஆகவே எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய, ஒரு ஸ்திரீக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அங்கே மரியாளுக்கு கொடுத்தார். ஆனால் அவர் தேவகுமாரன் என்று அவருக்கும் தெரியும், மரியாளுக்கும் தெரியும். இங்கே மரியாள் தன்னலமற்ற ஒரு வேண்டுகோளை அவர் அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். தனக்காக கேட்கவில்லை. அந்த திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டுச்சுன்னா எவ்வளோ பெரிய அவமானம். அதனால் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். அவளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, ஒரு உள்ளுணர்வு இருக்குது. எப்படியாவது இயேசு அற்புதம் செய்வார் என்று நினைத்தபடினால வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒரு டைரக்ஷன் இயேசுவுக்கு நேராக திருப்பி விடுகிறதை பார்க்கிறோம். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அவராக சொல்லுவார், அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு இதை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்ளாமல் மரியே வாழ்க, மரியாளுக்கு சிலை அமைப்பது, வணங்குகிறது. அவர்கள் மதிக்கப்படத்தக்கவர்கள், ஆனால் வணங்கப்படத்தக்கவர்கள் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தம்முடைய நாமத்தில் தான் விண்ணப்பம் செய்யும்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 23, 24, 26வது வசனங்களிலே, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாமத்தின் மூலமாக பிதாவை நோக்கி ஜெபிக்கும்படியாக அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவனைத் தொடர்ந்து வசனம் 7-10 வரையிலும் தண்ணீரை திராட்சரசமாக இயேசு கிறிஸ்து மாற்றுகிற காரியம் எழுதிப்பட்டிருக்கிறது. அந்த சுத்திகரிப்புக்காக வைத்திருந்த கற்சாடிகள், யூதர்கள் ஒரு விருந்துக்கு வந்தாங்கன்னா தங்கள் கை கால்களை கழுவிவிட்டு உள்ளே செல்வது வழக்கம். அதற்கென்று வைக்கப்பட்ட
சுத்திகரிப்பதற்கென்று வைக்கப்பட்ட அந்த கற்சாடிகளை எடுத்து, ஒரு பழைய கற்சாடிகளை எடுத்து, ஒன்றுக்கும் உதவாத, அதாவது திராட்சரசத்தை பிழிந்து பயன்படுத்துகிறதற்கு அல்ல, கைகால்களை அலம்புகிறதற்கு வைக்கப்பட்ட ஒரு அந்த சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட கற்சாடிகளில் ஆண்டவர் தண்ணீரை நிரப்பும்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேலைக்காரர்கள் அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். அதை கொண்டு போய் அங்கே ஊற்றும்படியாக சொல்லுகிறார். சுவையில்லாத, நிறமில்லாத, மனமில்லாத ஒரு தண்ணீருக்கு ஆண்டவர் இங்கே சுவையை தருகிறார், மனத்தை தருகிறார், அங்கே நிறத்தை தருகிறதை பார்க்கிறோம். அவர்கள் குடித்து பார்த்துவிட்டு, இவ்வளவு ருசியான ரசத்தை இதுவரைக்கும் எங்கே வைத்திருந்தீரே என்று சொல்லி அந்த மணவாளனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவரை பார்த்து அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் ஏராளம். அவை மிக முக்கியமாக 2 காரியங்களை வலியுறுத்தக்கூடியதாக இருந்தது. இந்த முதல் அற்புதத்திலையும் வசனம் 11 பார்க்குறோம். அவருடைய மகிமையினுடைய வெளிப்பாடாக இந்த அற்புதங்கள் இருக்கின்றன. சீடர்கள் விசுவாசத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாக, அதாவது அற்புதங்கள் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறார். அது நிமித்தமாக நமக்குள்ளாக விசுவாசம் பெருகுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே போல முதலாவது அற்புதத்தை ஒரு திருமண வீட்டிலே செய்கிறதற்கு காரணம் என்ன? ஆன்மீக நிலையில் அவர் மணவாளன், நம் சபையாகிய மணவாட்டியாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு திருமணமானவர்கள் செமையாக ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லுகிற காரியங்களெல்லாம் காணப்படுகிறது. அது தவறு. சபை ஊழியங்களுக்கு திருமணம் தேவை என்பதை வேதம் வலியுறுத்துகிறது. திருமணமான ஏனோக்கு ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான், ஆபிரகாம் சஞ்சரித்தான், லோத்து சஞ்சரித்தான், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய காரியங்களை பின்பற்றுகிறதற்கு, அவரோடு கூட சஞ்சரிப்பதற்கு நமக்கு திருமணம் தடையில்லை என்பதையும் இங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து திருமணத்திலே கலந்து கொண்டு அந்த திருமணத்தை கனப்படுத்தி அதன் குறைவுகளை மாற்றி அங்கே முதல் அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக கப்பர்நகூமில் தன்னுடைய தாயோடும் சகோதரரோடும் கூட தங்கியிருந்தார் என்று பார்க்கிறோம். கலிலேயா கடலின் கரையில் உள்ள ஒரு நகரமாக இது இருந்தது. இது பின்பாக கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் தலைமையிடமாக மாறியதை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோவான் அந்த 2ஆம் அதிகாரம் 14 17 வரை பார்க்கும் பொழுது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்படுகிறதற்கு கொஞ்சம் முன்னதாக ஆலயத்தை சுத்திகரித்ததாக பதிவு செய்கின்றார்கள். யோவான் கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்திகரித்ததை எழுதுகிறார். ஆலயத்திற்கு உரியதல்லாத பொருட்களை இயேசு 2 முறை சுத்தப்படுத்தியதாக நாம் இந்த பகுதிகளிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். வசனம் 16 என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். அதாவது முறையான பயன்பாட்டை நெறிதவர அவர்கள் செய்கிறதை பார்த்து அவருக்கு அவ்வளவு கோபம் வருது. அதன் மூலம் எவ்வளவு லாபம் அடைய முடியும் என்று மாத்திரம்தான் அவர்களை நினைத்தபடினால என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். ஆதாய தொழிலென்று எண்ணுகிறது. ஆலயத்தில் தேவையில்லாதவைகளை கொண்டு ஆதாய தொழிலாக ஆலயத்தை நடத்தக்கூடாது என்கிறதில் ஆண்டவர் அத்தனை தெளிவுடையவராக இருக்கிறார். அதே போல் அவர்கள் அடையாளம் கேட்கிறார்கள். இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறீரே, எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறீர் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன். அவர்கள் சொல்கிறாங்க கட்ட 40 நாள் ஆயிற்றே என்று சொல்லி நினைக்கிறார்கள். சீஷர்கள் இயேசு உயிரோடு கூட எழுந்த பின்பு தம்முடைய சரீரத்தை குறித்து தான் சொல்லியிருக்கிறார் என்பதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருந்தால் நாம் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அவர் எந்த ஒரு குறைவுகளின் மத்தியிலையும் நமக்கு அவர் உதவி செய்ய முடியும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ளுவோம். தேவையில்லாத காரியங்கள் எப்படி ஆண்டவர் அன்றைக்கு இருந்த ஆலயத்தை சுத்திகரித்தாரோ, ஆலயத்திற்கு தேவையற்ற பொருள்கள் கொண்டு வரக்கூடாது என்பதில் எத்தனை தெளிவுடையவராய் இருந்தாரோ, அதே போல் இன்றைக்கு சரீரமாய் மாற்றியிருக்கிற நம்முடைய ஆலயத்திலும்
தேவையற்றவைகளை வெளியே தூக்கி எறிந்து விடுவோம். ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்கிறவர்களாக நாம் வாழுவோம். நம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாமம் உயரணுமே, அரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா